ஜீராக்குள்ளே எப்படி பண்ணுறேன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ இதுதான் ரைஸ் ஒரு அரை கிலோ போட்டிருக்கேன். ஸோ கருப்பு அதை சுற்றிட்டு இருக்கேன், சுற்றிட்டு பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஊற போட்டாச்சு தண்ணியில் ஒரு 5-15 நிமிஷம் கொஞ்சம் ஊறட்டும் தண்ணியில். ஸோ ஊற போகும்போது அப்படியே கழுவிடணும் தான். அதுக்கப்புறம் ஊற போட்டிங்கன்னா ரைஸ் உடையாது. ஸோ சட்டி நல்லா சூடாகிடுச்சு. ஸோ எண்ணெயை ஊற்றிடலாம். இன்னும் ஒரு 5 ml ஊற்றினா போதும், 9 ஜாஸ்தி தேவையில்ல. ஸோ பட்டை கிராம்பு ஏலக்காய் அது போட்டுக்கலாம். ஸோ 1 கிராம் போதும். போட்டாச்சு. ஸ்லிப் பண்ணிக்கிறோம். ஜீரோ போடும்போது ரொம்ப கரிஞ்சிடும். அப்புறம் ஜீரோவும் போடும்போது நெய்யும் ஊற்றுவோம். இப்போது ஸோ எண்ணெய் மட்டும் ஊற்றிருக்கேன் ஒரு 5 ml. ஸோ தேவையான அளவு உப்பு கொடுத்துங்க. ஸோ பெப்பர் 1 கிராம் லெவலில் போட்டுங்க. ஸோ ஜீரோ ஒரு 5 கிராம் எவ்வளோ போட்டுங்க. ஜீரோ ஜாஸ்தி பண்ணணும் டேஸ்ட் கொடுங்க. ஸோ ஃபயர் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப இதாக கறிக்கிறோம். நல்லா சூடாகிடுச்சு. அதனால் ஒரு 5 கிராம் லெவலில் போட்டுங்க. ஜீரகம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தண்ணியை ஊற்றிடுவோம் தான். ஸோ மஞ்சள் அப்படியே போட்டுடலாம். ஒரு 2 கிராம் 3 கிராம் லெவலில் போட்டுங்க. ஆன் பண்ணி விட்டுருக்கோம். கொஞ்சம் அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடுவோம். இந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆகும். தண்ணியை ஆட் பண்ணிடணும் தான். ஸோ இப்போ தண்ணியை ஆட் பண்ணிடலாம். தண்ணி வந்தாப்புறம் ஊற்றிக்கங்க. ஸோ 1/2 கிலோ ரைஸ் போட்டிருக்கேன். 3/4 கிளாஸ் போட்டுருங்க. நல்லா சூடாகும். ஸோ மூடியை போட்டுடலாம். ஸோ நல்லா இதாகட்டும். ஸோ ரைஸ் கழுவியாச்சு. ரைஸ் கழுவி ஸோ ஒரு 1/2 hour தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஸோ தண்ணி சூடாகிடுச்சுன்னு பார்க்கலாம். சூடாகிடுச்சு. ஸோ ரைஸு கழுவுன வச்சு போட்டுடலாம். இல்லை தண்ணி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதான் கலக்கி விட்டுலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். தண்ணி கரெக்டாக இருக்கும். தெரியுது உங்களுக்கு. ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இதுதான். ஸோ மூடியை போட்டுலாம். ஸோ மூடியை போட்டு ஸ்லோவாக வச்சுக்கணும். ஸோ நண்பா ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஜீரா புலாவ், ஜீரா ரைஸ். ஸோ அப்படியே சூப்பராக இருக்குன்னு கொண்டு விட்டுடலாம். ஸோ நெய் அப்படியே மேலால் ஊற்றியாச்சு. ஸோ இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்கும். அதெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியாச்சு. ரைஸ் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு பாருங்கள். இந்த ரைஸு உடையாமல் அப்படியே இதாக வந்துருக்கு பாருங்கள்.
வேறு லெவலில். ஸோ இன்னும் சாப்பிட்டு பார்த்து நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாதம் சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு கிரேவி வந்து கீழே இப்படியே தான் சாப்பிட போகிறேன். நல்லா ஜீராவில் இறங்கி நல்லா சூப்பராக இருக்குது. ஜீராவில் இதான் ஜீரா ரைஸு. ஜீராப்பில் செம்மையாக இருக்கும். அதுதான் பாதாம் டேஸ்ட்டு கொடுக்குது. ஸோ வேறு லெவலில் இருக்கும்பா. இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. இதேமாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ்.